ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோவே போட முடியல. இன்றைக்கி தான் வந்து வீடியோ போடணும் அப்படி தோணுச்சு. நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன். சரி அப்படியே எங்கள் ஆயா வீட்டு ஹோம் டூர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டூர் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா வீடு ரொம்ப குடிசை வீடு தான், ரொம்ப பெரிய அளவுலாம் இல்லை. இதுக்குள்ளே என்னென்னலாம் எங்கள் ஆயா பழைய பொருள்லாம் வச்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம். எங்கள் ஆயா வந்து சாமி பக்தி அதிகம். அதனால் சாமி வந்து வெள்ளிக்கிழமானா செவ்வாய்க்கிழமானா விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவோம். பார்த்திங்கன்னா எத்தனை சாமி ஃபோட்டோ பாருங்கள். கேலண்டர் கூட விட்டு வைக்கல, ஆயா எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இது பானை வந்து பார்த்திங்கன்னா பானையில் நிறையா இந்த நெல், மல்லாட்டை, கேவுரு, கம்பு இந்த மாதிரி ஐட்டம் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அப்பத்துலேருந்து இந்த பானை, நான் சின்ன பிள்ளையில இருக்கிறப்போலேருந்து இந்த பானை இருக்குது. அதில் வந்து நிறைய வந்து நெல், கம்பு, மல்லாட்டை இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. இதில் தான் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் கொடி கட்டி துணிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த வாரை வந்து பார்த்திங்கன்னா பனைமரத்து வாரைன்னு நினைக்கிறேன். கையில் பொத்துரும் அந்த மாதிரி இருக்கும் இந்த வாரை. அப்போ பழசு. இங்கே தான் அடுப்பு இருந்தது. அடுப்பு வந்து இடிச்சிட்டு இப்போ வந்து சிலிண்ட்ரு கேஸு கொடுத்துருந்தாங்க இல்லையா கலைஞர் திட்டத்தில், அது வந்து ஆயா வந்து வச்சுக்கிட்டாங்க. அவங்க ஒரு ஆளுக்கு தான் சமைக்கிறதெல்லாம், அதனால் அவங்களுக்கு மட்டும் வந்து இது போட்டாச்சு. பார்த்திங்கன்னா கதவுலாம் கிடையாது, சும்மா ஒரு கதவு போட்டிருந்தாங்க. அது வந்து உடஞ்சிச்சு. அவங்க ஒரு ஆள் தானே இங்கே இருக்காங்க, அப்படியே ஏதோ ஒன்று இருக்கும். மேலே வந்து இந்த மரம் இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுலேயே கொஞ்சம் பாத்திரம்லாம் கட்டி மேலே தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் எங்கள் ஆயா வீடு. ஒரு சிம்பிளான ஒரு குடிசை வீடு தான். இந்த ஹோம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப வந்து ஆயா ஒருத்தவங்கன்றதுனால இதிலே அப்படியே இருந்துட்டாங்க. ரொம்ப இதுவெல்லாம் பார்க்க முடியாது. இந்த பழைய காலத்து பானையில் தான் பார்த்திங்கன்னா நெல் இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து இடித்து அதை அரைச்சிட்டு வருவாங்க. ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்துட்டு அது வந்து அரிசியும் இதில் பச்சரிசி, புழுங்கல் அரிசி இதுலேருந்து தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர். எங்கள் ஊர்னால் இது வந்து எங்கள் அம்மாவோட ஊர். எங்கள் ஊர் வேறு. சும்மா ஊருக்கு வந்திருந்தேன்னா இதில் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும், ஒரே தெருவு தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.